கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் இதுக்குன்னா ரொம்ப நீங்கள் தத்துவங்கள் பண்ணிட்டீங்க உள்ள. அன்புன்றது ஒரு பொருள் இல்லை. இது இவ்வளோ இருக்குதா, அவ்வளோ இருக்குதா, அதிகமாக குறைவா, எல்லை இருக்குதா, இல்லை இல்லையா, இப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் உணர்வு. எப்போனாலும் வீட்டில் நாய்க்குட்டி வச்சுருக்கீங்களா? வளர்ந்துச்சுன்னா அது மேலே அனுப்பு போயிடுச்சு வேணுமா? குட்டியாக இருக்கிற போனால மும்முன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்லா இருந்ததா? உங்கள் குழந்தை கூட விளையாடின மாதிரியே இருந்ததா இல்லையா? குழந்தைக்கு மேலவே நல்லாவே இருக்கும் நாய்க்குட்டி, அப்படி தானே? ஓ, அப்படின்னா நாய்க்குட்டி மேலே என் குழந்தைக்கு மேலே எனக்கு அன்பு வந்துடுச்சியா? ஆமாம். என்னத்துக்குன்னா அன்புன்றது மேலே கீழேன்றது கிடையாது. நாம் கொஞ்சம் எந்த பதற்றம் இல்லாத கொஞ்சம் சூழ்நிலையில் இருந்தால் ஏதோ ஒன்று பார்த்தா நமக்கு இனிப்பான ஒரு உணர்வு வருது. நாம் குழந்தை பெற்றினா கொஞ்சம் ஒரு 3 நாள் தான் அது கூட அப்படி இருக்கும். அதுக்கு 3 நாளுக்கு அப்புறம் இவன் என்ன ஆக போகிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்க போகிறான், அமெரிக்கா போகிறானா இல்லையா, அதுக்கப்புறம் அவனு தலைவலி தான் நமக்கு. குழந்தை பார்த்தப்ப தலை வலி இதையும் வெடிக்கிற மாதிரி தானே ஆகுது. நாய்க்குட்டினால அன்பாக விளையாடிக்கலாம். அப்படி என்னத்துக்கு நான் அன்புன்றது மலரணும்னா இதனால என்ன கிடைக்க போகுது என்ற உணர்வு அந்த கணக்கு இல்லாமல் இருந்தால் தான் நாம் அன்புன்றது உணர முடியும். இப்படி பார்த்தா இவனால் என்ன கிடைக்குது, இவர்னால என்ன கிடைக்குது, இப்படி பார்த்தா எங்கே அன்புன்னு நடக்குமா? நாய்க்குட்டி அன்பு தான் கொஞ்சம் பியூராக இருக்குது. மித்தது எல்லாமே எதோ கணக்கு. இந்த கணக்கை கீழே வைக்கலைன்னா அன்புன்றது தெரியாது. சும்மா பற்று சிக்கல் தெரியுது, அவ்வளோதான். சிக்கல் ஆயிடுச்சுன்னா பாதிப்பு வரணும் தானே. வராமல் எப்படி? வராமல் இருக்க முடியுமா? வந்தே ஆகும். எதிலே சிக்கி போயிட்டாலும் பாதிப்பு வருமா இல்லையா? நமக்கு வராதா? இது அதுன்னு இல்லை. எதில் சிக்கினாலும் பாதிப்பு வருமா இல்லையா? சிக்கிட்டா பாதிப்பு தான். இது அதுன்னு இல்லை. இப்போது நீங்கள் அங்கே போய் பார்க்கணும். அந்த இப்போ எல்லாம் நின்றுட்டாங்க, ஏதோ ஏஜென்சி வந்துருச்சுன்னு எனக்கு. அந்த யூஎஸ் கான்சுலேட் முன்னாடி நிற்பாங்க. இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் வளர்ந்தாங்க. அங்கே போனால் அவரும் வீசா கொடுக்கல, நோன்னு ஸ்டாம்ப் போட்டாங்க. அப்படியே பசங்க, ஐ ஹவ் சீன் 25-year-old boys, well-educated boys crying bitterly. அப்படியே அழுறாங்க ஓன்னு. நான் என்னடா ஆச்சு? ஓ, இந்தியாவில் சிக்கிட்டா? அவனுடைய மனத்தில் சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. ஓ, நான் வெளியே போக முடியாதேன்னு. இங்கே தான் பிறந்தான், இங்கே தான் வளர்ந்தான், ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வெளியே போகணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. போக முடியலன்னா சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. நான் சிக்கிட்டேன் என் உணர்வு வந்துடுச்சுன்னா பாதிப்பு தானே. ஒன்றும் ஆக தேவையில்லை. இங்கே தான் இருக்கிறான் அவனு முதல்லேருந்து. அங்கேருந்து வந்து இங்கே சிக்கிக்கல, இங்கே தான் இருக்கிறான். ஆனால் அவன் மனத்தில் நான் சிக்கிட்டேன் என்ற உணர்வு வந்துடுச்சுன்னா அவ்வளோ பாதிப்பு. நல்லா வளர்ந்த பசங்க ஒவ்வொன்று அழுறாங்க அங்கே கான்சுலேட் முன்னாடி நின்று. அதனால நீங்கள் இந்த எல்லை இல்லாததுன்றது ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டிங்க. நீங்கள் ஏதோ எல்லை இல்லாத அன்பு ஒருத்தர் மேலே செலுத்தினாங்களாம். அது எப்படியோ எல்லை இல்லாத அன்புன்னா இவர் அவரன்னு பார்க்கல, சும்மா இப்படி உட்காந்தா அன்பாக உட்காந்தீங்க, அவ்வளோதான். இது எல்லை இல்லாத. இவர் மேலே எல்லை இல்லாத அன்பு செலுத்துதானே என்ன அர்த்தம்? என்ன அதுக்கு அர்த்தம் கேட்குறேன். இது ரொம்ப சினிமா பார்த்து அது ஏதோ அவர் பாட்டில் எதோ சொல்லிக்கிறாங்க, மியூசிக் சிடி, அது குடித்த மாதிரி தான் உங்களுக்கு. இது எல்லை இல்லாத ஒன்றும் இல்லை. இது எல்லாமே உடலில் நறுக்கிற ரசாயனத்தினால இப்படி ஆடுது. தப்பாக நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப எல்லையோடு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும்.
உடலில் நடக்கிற செயல் ஆண் பார்த்தா பெண்ணுக்கு ஆர்வம், பெண்ணு பார்த்தா ஆணுக்கு ஆர்வம், இது ஒரு அளவில் இருக்கணும். அதே எல்லாமே நினச்சான் சிக்கல் தான். என்ன ஆகும்? சின்ன விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டோம். வேற ஒன்றும் தெரியாததுனால சின்னதே பெருசாக பண்ணிக்கிறோம். நான் நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இப்படி என் பொண்ணு நான் எப்பவுமே எந்த ஏபிசிடி 1 2 3 எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்கல. வேணும்னே சொல்லிக் கொடுக்கல. யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நீ என்னாக போகிற அது இது யாரும் கேட்கக்கூடாது. எதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சும்மா இயற்கை கூட தொடர்ப்பா இருக்கட்டும். காட்டில் போய் உட்கார்தோ, டெய்லி நைட்டில் மொட்டை மாடியில் போய் உட்காந்து நட்சத்திரம் பார்க்குறதோ எதுவும் அது எப்படியோ நம்பர் எப்படியோ பிக்கப் ஆகிடும் சொசைட்டியில். இப்படி ஆகாயம் பார்த்தா அவ்வளோ இப்படி இருக்குது. ஜகி 10 10 நட்சத்திரம். இப்போ அப்படி இருக்கிறப்போ 10ன்றது பெரிய நம்பர். கொஞ்சம் வளர்ந்தா 10ன்றது பெரிய விஷயம் இல்லை. இது அப்படி தான். வளராம உடல்நிலையிலே இருந்தால் உடலில் நடக்கிற விஷயம் பெரிய விஷயம். கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் இதனால் உணர்ந்தீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயமா போயிடும். தப்புன்னு இல்லை. 10ன்றது தப்பா? 10ன்றது தப்பு இல்லை. சின்ன விஷயம் சின்னதாக வச்சுக்கணும். உலகமே அதே நினச்சா பைத்தியம் பிடிச்சிடும். அதனால எல்லை இல்லாத அன்பன்னா இவர் அவர் போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எல்லை அதுக்கு ஒரு எல்லை போட்டிங்க தானே. எல்லைனாலே தானே இது அதன் இருக்குது. அப்படி தானே. இப்போ இவர் ஒரு தனி மனிதனு, இவர் ஒரு தனி மனிதன். எப்படி? இவருடைய உடல் எல்லை இவர், அவருடைய உடல் எல்லை அவர். எல்லை போட்டதுனால தானே இவர் அவர் இருக்கிறாங்க. எல்லை இல்லாத அன்பன்னா இவர் அவரன்னு பார்க்கல, சும்மா அன்பா இருக்கிறீங்க. இப்போ இது அவர் பற்றியே இல்லை, இது உங்கள் பற்றி. இது உங்கள் ஒரு தன்மையாக இருக்குது. எல்லை இல்லாத அன்பில் இருக்கிறீங்கன்னா இவரா அவரான்னு பார்க்கல, சும்மா அன்பாக இருக்கிறீங்க. சும்மா அன்பாக இருந்தால் யாருக்கு நல்லா இருக்கும்? நமக்கு தான் நல்லா இருக்கும். மித்தவங்க வேணால் உணரலாம், வேண்டான்னு அவர் விருப்பம். நமக்கு நல்லா இருக்குது. இப்போது எல்லை இல்லாத அன்பு செலுத்துறதுனாலே பாதிப்பு வந்துடுச்சு நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப எல்லை போட்டதுனாலே பாதிப்பு வந்துச்சு. ஒரு சின்ன எல்லை மேலே போய் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால சிக்கல் ஆயிடுச்சு. சும்மா ரொமான்ஸில் பாட்டெல்லாம் பாடிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் எது உண்மை எது இல்லைன்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் தானே.